ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆஃப் சிஏ இன்டர்மீடியட் லா அதனுடைய ஃபார்மெட் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம். இதை கற்றுக்கிட்டோன்னா தான் நமக்கு சிலபஸ் படிக்கும்போது ஓகே மெயின் எக்ஸாமில் இப்படி இருக்கும், இப்படி தான் கொஷின் பேப்பர் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், யூ கேன் கவுண்டர் இட். ஓகே, பேசிக்கலி என்ன தெரியுமா, நம்ம ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறோம்னா அங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ரியாக்டே பண்ண முடியாதுல்ல, கண்ணாப்பினா ரியாக்ட் பண்ணிட்டோன்னா. அதனால் மெயின் எக்ஸாம் போகும்போது கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிவிட்டு போகலாம் எக்ஸாமுக்கு. அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேஸ் சினாரியோ நம்பர் 1. ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்துருக்காங்க, நல்ல பெருசாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 5 கொஸ்டின் கேட்குறாங்க, எழுதிக்கோங்க. கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எத்தனை 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கேஸ் சினாரியோ 7 கொஸ்டின். அதுக்கு ஒன்றுக்கும் எத்தனை மார்க்ஸ் பாருங்கள், 2 மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 2s are 14, அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோக்கு 7 கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் 6th கொஷின் வந்து செப்பரேட் கொஷின் மாதிரி இருக்கேன். ஏபிசி பற்றி தான் கொடுக்குறாங்களா, ஒரே நிமிஷம். சில்வர் ப்ரைவேட் லிமிடெட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் அபவ் ஃபேக்ட் வந்து எனக்கு சில்வரை பற்றி எத்தனை கொஷின் இருக்கீங்க, 5 கொஷின்ஸ் தான் இருக்குது சில்வர் பற்றி. 6th கொஷின் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஷின். சரி, ஓகே, 6th கொஷின் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஷின். சும்மா குட்டியாக ஒரு கேஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படி டேரெக்டாக ஒரு ஆன்சர் கேட்டுறாங்க. 6th கொஷின் இஸ் அ செல்ஃப் கொஸ்டின். செல்ஃபாக அவங்களே ஒரு குட்டி கேஸ் ஸ்டடி, அதுலேருந்து ஒரு கொஷின். 7th கொஷினும் அதே மாதிரி தான், செல்ஃபான கொஷின் தான். மொத்தம் 7 கொஷின். கேஸ் சினாரியோ நம்பர் 1ல் மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் லிமிடெட் பற்றி இருக்குது. லாஸ்ட் 6 and 7 மட்டும் எதோடையும் ரிலேட் ஆகாமல் இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேஸ் சினாரியோ நம்பர் 2. அதில் ஒரு பெரிய கேஸ் சினாரியோ கொடுக்குறாங்க. ஓகே, 8 9 10 மூணு கொஷின் இருக்குது அதில். செகண்ட் கேஸ் சினாரியோ 3 கொஷின்ஸும் போட்டுக்கோங்க. செகண்ட் கேஸ் சினாரியோ 3 கொஷின்ஸ். நான் வேணால் உங்களுக்காக எழுதிட்டோமா, ஸோ தட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், ஸோ எழுதாமல். இது வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நான் எழுதிட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். சரியா, நம்பர் 1 ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஸ் சினாரியோ நம்பர் 1 அதில் வந்து 7 கொஷின்ஸ் இருக்குது. கேஸ் சினாரியோ நம்பர் 2 அதில் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஸ் சினாரியோ 3 இருக்குது. ஓகேவா, 3 கேஸ் சினாரியோ 3. அதில் எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்துடலாமா. 11 12 13 14 15 இதுலேயே வந்துடுதா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னது, ஒரு 5 கொஷின்ஸ். மொத்தமாக யூ கெட் 15 கொஷின்ஸ் இன்ட்டு 2 மார்க்ஸ், 30 மார்க்ஸ் முடிச்சிட்டாங்க இதில். அதுக்கப்புறமா they going to descriptive questions. சரியா, descriptive questionsல எப்போதும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஃபஸ்ட் கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். candidates are required to answer any 4 questions from the remaining 5 questions. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் descriptive questions எத்தனை இருக்கும், 6 questions இருக்கும். நம்ம இதுலேருந்து எனி 5 கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். அதில் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி, ஒரு கொஷின் மட்டும் நமக்கு கம்பல்சரி. அந்த ஒரு கொஷின் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் தான் கம்பல்சரி நமக்கு. அதுக்கப்புறம் கீழே 6 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு யூ கேன் ரைட் 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இது நார்மல் பேட்டர்ன் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட் கொஷின் கம்பல்சரின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் யூ சி ஃபர்ஸ்ட் how many மார்க்ஸ் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 1ல் ஃபஸ்ட் கொஷனில் கம்பல்சரி கொஷனில் எத்தனை சப்செக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். A B C D 4 கொடுக்குறாங்க. டோட்டலாக மார்க்ஸ் எப்படி கவர் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தே ஆர் கவரிங் அப் 5 மார்க்ஸ் கொஷின் ஒன்று. அதுக்கு அடுத்தது தே ஆர் கவரிங் ஃபார் 3 மார்க்ஸ் ஒன்று, அப்புறம் 2 மார்க்ஸ் ஒன்று, அப்புறம் ஒரு 4 மார்க்ஸ் ஒன்று. ஸோ டோட்டலாக 14 மார்க்ஸு. ஒரு கொஸ்டின் வந்து 14 மார்க்ஸ். அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து A, B, C, D. A வந்து 5 மார்க்ஸ், B வந்து 3 மார்க்ஸ், இது வந்து 2 மார்க்ஸ். ஓகே, 5 + 5 10னா இங்கே ஒரு 5 மார்க்ஸ். D வந்து 5 மார்க்ஸ் தானே. 4 14 மார்க்ஸ் தானே. ஓகே, 4 மார்க்ஸ். அவ்வளோதான். இது வந்து கம்பல்சரி கொஷினோட பேட்டர்ன். 2 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது, 4 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க்ஸும் இருக்குது. ஓ மை காட், எவ்வளோ வேரியேஷன் பாருங்கள். எழுதும் போது எப்போவுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே குட்டி குட்டி கொஷினாக எழுதாதீங்க.
பெரிய பெரிய கொஸ்டின் 5 மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்போ தான் எழுதுவும் நிறைய தெம்பு இருக்கும், நிறைய எழுதுறதுக்கு. அப்போ 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சு அப்புறமா 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் வாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி விடலாம். நீங்கள் ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும்போது முதல் 1 மணி நேரத்தில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் ஃபுல்லாக எழுதுவேன் அப்படின்னும் போது 5th கொஸ்டின் 5 மார்க்ஸ் கொஸ்டின்னா நிறைய எழுதலாம். ஓகே, அப்புறம் 2 மார்க்ஸ் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பெருசாக எழுதிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் டைம் இருக்காது அடுத்த 5 மார்க்ஸை கவர் பண்ணுறது. ஸோ எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சணும், அப்புறமா 4 மார்க்ஸ் முடிக்கணும், அப்புறம் 3 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸ் முடிக்கணும். இப்போல்லாம் முடிச்சா மார்க் தருவாங்களா? தாராளமாக தருவாங்க. யார் சொன்னால் தரமாட்டாங்கன்னு. கொஷின் நம்பர் கரெக்டாக 1ன்னு போடுங்க, 1A அப்படின்னு போட்டுட்டு எழுதுங்க, அவ்வளோதான். திருத்திட்டு அங்கே இருக்க மார்க்கை ஃப்ரெண்டில் எடுத்து எழுத போகிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். ஓகே, ஸோ ப்ரிஃபரபிளி மெயின் எக்ஸாமில் 5 மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி செகண்ட் கொஷினோட பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்கள். 5 மார்க்ஸ் ஒன்று, 5 மார்க்ஸ் ஒன்று, 4 மார்க்ஸ் ஒன்று, அவ்வளோதான். டி கிடையாது இல்லை, எல்லாமே சிசி 3 தான். 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் எல்லாமே 14 மார்க்ஸ் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட் கொஷின் கம்பல்சரி கொஷின் ஃபஸ்ட் கொஷின் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 5 மார்க்ஸ் ஒன்று 3 மார்க்ஸ் ஒன்று அப்படி இது பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் 5 மார்க்ஸ் தான், ஒரே ஒரு 4 மார்க் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 5 + 5 + 4. அதாவது என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க, கடைசியாக 4 மார்க்ஸ் எழுதுங்க, சரியா? அதே மாதிரி எல்லா கொஷினும் அப்படி தான் 5 + 5 + 4 தான். டன்னா? அதே மாதிரி தேர்ட் கொஷின் 5 5 4 மார்க்ஸ். திருப்பி ஃபோர்த் கொஷின் 5 5 4 மார்க்ஸு. எக்ஸ்டர்னல் எய்ட் தான் கேட்குறாங்க பாருங்கள், அழகா. ஓகே, எல்எல்பி பற்றி கேட்குறாங்க 5 மார்க்ஸுக்கு. ஓகே, இது அப்பாயின்மெண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் 5 மார்க்ஸு கேட்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்லேருந்து ஒன்று கேட்குறாங்க பாருங்கள் 4 மார்க்ஸுக்கு. அது எல்லாமே 5 5 4 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ கம்மிங் பேக் டு த ப்ரிப்பரேஷன், நான் என்ன சொல்கிறேன், ஒன் செகண்ட் ஐ வில் ஷோ யூ த ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை எக்ஸாம் பேட்டர்னில் கேஸ் சினாரியோஸ் மொத்தம் எத்தனை கொடுப்பாங்கன்னு கேட்டால் 3 கேஸ் சினாரியோ நம்பர் 1ல் 7 கொஷின்ஸ் இருக்குது, கேஸ் சினாரியோ 2ல் ஒரு 3 கொஷின்ஸு, கேஸ் சினாரியோ நம்பர் 3ல் வந்து ஒரு 5 கொஷின்ஸ், அவ்வளோதான். மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் இன்ட்டு 2 மார்க்ஸ் 30 மார்க்ஸ். உங்களுக்கு 31 மார்க்லாம் இருக்கும்னு நினச்சி போகாதீங்க. பிகாஸ் தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ திங்க் தட் மெயின் எக்ஸாமில் 30 மார்க்ஸ் 31 மார்க் கேட்பாங்க போல், போய்ட்டு OMR ஷீட்டில் மார்க் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. So basically understand that for every MCQ you get 2 marks. So 15 questions தான். கேஸ் சினாரியோ படிச்சுட்டு அந்த 15 கொஷின்ஸை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணால் போதும், உங்களுக்கு 30 மார்க்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இஸ் கம்பல்சரி. ஃபஸ்ட் கொஷனில் மட்டும்தான் 4 கொஷின் இருக்குது. மற்ற கொஷின்ஸ் இருக்குல்ல, மற்ற 5 கொஷின்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துமே 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் எத்தனை டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கொஷினில் 3 கொஷின்ஸாக 15 கொஷின்ஸு ப்ளஸ் ஃபஸ்ட்டு கொஷினில் மட்டும் 4, கரெக்டாக மொத்தம் 19 கொஷின்ஸ் இருக்கும் ஒரு எம்டிபிலையும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சும்மா ஆவரேஜாக வந்து 19ங்கிறது 20ன்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தம் எத்தனை எம்டிபி இருக்குது, நமக்கு 8 எம்டிபி இருக்குது. ஸோ மொத்தம் 160 கொஷின்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸு எம்டிபியிலேருந்து மட்டும் நம்ம படிக்கிறதுக்கு. இந்த 160ல் ஒரு 9 எடுத்துங்களேன், 151 வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 160ல் 9 கூட இல்லை, 8 எத்தனை ஆட் பண்ணுறோம் இல்லை, 8 தானே ஆட் பண்ணோம். ஸோ 152 கொஷின்ஸ் வரும். எக்ஸாக்டாக போடணும்னா 152 கொஷின்ஸ் வரும், அவ்வளோதான். 152 கொஷின்ஸு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸு எம்டிபியில் இருக்குது. எதுக்கு? லா பேப்பருக்கு எம்டிபியில் இருந்து மட்டும் 152 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ், அதாவது தியரி கொஷின்ஸ் வி கால் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். சரி, ஓகே மேம், எம்சிக்யூஸ் எத்தனை இருக்கும்? எம்சிக்யூ என்ன, ஒரு பேப்பருக்கு 15 இன்ட்டு 8 பேப்பர், அவ்வளோதான். 5 8 40 8 9 11 12 120 கொஷின்ஸ் இருக்குது. 120 எம்சிக்யூஸ் இருக்குது. இதை நம்ம படித்தாகணும். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1? ஸ்டெப் நம்பர் 1 இஸ் கெட்டிங் டு நோ அபவுட் த புக்ஸ். எத்தனை மாடியூல், எத்தனை சாப்டர்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட் எவ்வளோ, அதர் லாஸ் எவ்வளோ, இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 அதுதான். அதை நம்ம பண்ணிட்டோமான்னு கேட்டால் கிளாஸ்லேயே உட்காந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சாப்டரோட நேமை படித்தோம், அதுக்குள்ளே எத்தனை பேஜஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டடி மெட்டீரியலோட யூ ஹாவ் டு ஃபீல் லைக் அகாமடேட் பண்ணிக்கிறோம் நீங்கள். நம்பர் 2 என்னென்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சிலபஸை ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாம். கேஸ் சினாரியோஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? கேஸ் சினாரியோ புக்லெட் இருக்குது. கேஸ் சினாரியோ புக்லெட்டில் மொத்தம் 50 சினாரியோஸ் இருக்குது. ஒவ்வொரு சினாரியோலையும் 3 questions 4 questions 5 questions டிபெண்டிங் அப்பான் த லெங்த் ஆஃப் த கேசஸ் வேரி ஆகும். ஸோ இந்த 50 சினாரியோஸும் முடிக்கணும்.
இது இல்லாமல் எம்டிபியில் மொத்தம் எத்தனை சினாரியோஸ் இருக்குன்னா ஒரு கொஷின் பேப்பருக்கு 3 சினாரியோவாவது இருக்குது. ஸோ 8 கொஷின் பேப்பர் இன்ட்டு 3 சினாரியோஸ் 24 இருக்குங்க. 24 கேஸ் சினாரியோஸ் எங்கே இருக்குது? எம்டிபியில் இருக்குது. என்னடா மேம் வந்து முதல் நாள் கிளாஸ்லேயே பயமுத்துறாங்களே, தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. லெத்தார்ஜிக்காக இருந்து நம்ம ஃபெயில் ஆகிறத விட பயந்து பாஸ் ஆகிறது எவ்வளோ பரவாயில்ல, அதனால தான். ஸோ எம்டிபியில் how many case scenarios do you have? 24 case scenarios you have. கேஸ் சினாரியோ புக்லெட்டில் ஒரு 50 கேஸ் சினாரியோஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா, இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 4 எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப் நம்பர் 4 இந்த எம்டிபி தானே பாஸ், அந்த மாதிரி. ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போகிறோம்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸை போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போகலாமா? போகலாம் பாஸ். ஹோம் பேஜுக்கு போயிட்டு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் காமிக்கிறேன் வாங்க. இது பார், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இன்டர்மீடியட் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜனவரி, செப்டம்பர், மே 2026 வரலையா? வந்துடுச்சுன்னா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஹிந்தியெல்லாம் விட்டுருங்க. இதில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஹிந்தியை விட்டுட்டு எத்தனைன்னு பாருங்கள். இது என்ன இப்படி குழப்பற மாதிரியே கொடுத்துருக்கீங்க? அந்த ஒர்க்கு பாருங்கள். ஜான் 2026, அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 2025, அப்புறம் மே 2025, செப்டம்பர் 2024, மே 2024, ஜான் 2024 இருக்கா? இல்லை 2025 ஆரம்பிக்குது பக்கா. இங்கே பாருங்கள், ஜான் 2025 தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார், ஓகே, மே 2024. ஓகே, ஐ வில் ரைட் இட் டவுன் ஃபார் யூ. இங்கே எத்தனை நமக்கு இருக்குன்னு. த ஆர்டிபி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மே 24, அப்புறம் செப்டம்பர் 24. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜான் 25, அதுக்கப்புறம் வந்து மே 25, செப்டம்பர் 25, ஜான் 26. இது வரைக்கும் இருக்குது. இப்போ நமக்கு வந்து மெயின் எக்ஸாமுக்கு இப்போ நம்ம இஷ்யூ பண்ணுவாங்க. மே 26க்கான ஆர்டிபியை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை ஆர்டிபி இருக்க போது? இப்போது 1 2 3 4 5 6 7 ஆர்டிபிஸ் இருக்குது. இது நமக்கு அடுத்த சோர்ஸ் மெட்டீரியல். இதிலேருந்து நம்ம படிக்கணும். சரி, ஓகே, ஒரு ஆர்டிபி எப்படி இருக்குன்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம் வாங்க. ஜான் 26ஓடது எடுத்து பார்த்துடலாமா? ஜான் 2026 கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ் கிளிக் பண்ணுங்கள். கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ் பேப்பர் நம்பர் 2 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர். இது வந்து நமக்கு எக்ஸாமில் எப்படி கொஷின் பேப்பர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. சரியா? அந்த மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டீச்சர் எடுத்து ஒன்றா கம்பைல் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, இது அமெண்ட்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வர கொஷின்ஸ் எங்கே ஆரம்பிக்கிறாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் எத்தனை கேஸ் நேரம் கொடுக்குறாங்க? 1 2 இண்டிபெண்ட் எம்சிக்யூர்லாம் வருது. சரி, 2 கேஸ் நிறைய இல்லை மேக்ஸிமம் 3 கேஸ் நிறைய கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேரெக்டாக டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் ஆரம்பிச்சிடறாங்க. டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். எடுத்தோடனே 11 12 13 11லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை கொடுக்குறாங்க? எல்எல்பினா கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு சாப்டர் வைஸ் கொடுக்கல, வரிசையாக கொடுத்துட்டாங்க. எல்எல்பி இருக்குது, ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்குது, அவ்வளோதான். 20 கொஷின்ஸ் தான் இருக்குது. 11லேருந்து 10 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பர் ஆர்டிபி வந்து 10 கொஷின்ஸு. இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். 11லேருந்து 20th வரைக்கும் ஆன்சர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, எதுக்கும் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஜான் 2026, செப்டம்பர் 2025 ஒரு தடவை பார்த்துடலாம். ஏன்னா எல்லாமே அப்படி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாத்துலேயுமே 2 கேஸ் ஸ்டடிஸ் தான் கொடுத்துருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். இல்லை 3 இருக்கா, இண்டிபெண்ட்டை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 3 கேஸ் சினாரியோ இருக்கா அப்படி இல்லை. 2 கேஸ் சினாரியோவும் இண்டிபெண்ட் எம்சிக்யூஸ் இருக்குது, அவ்வளோதான். இண்டிபெண்ட் எம்சிக்யூஸ் நிறைய கூட கொடுக்குறாங்க, 4-5 கூட கொடுக்குறாங்க இண்டிபெண்ட் எம்சிக்யூஸ். டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் மொத்தம் 20ஓட முடியுதா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. அவ்வளோதான், அழகாக 20 தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போ நம்ம நோட் பண்ணிடலாமா? இங்கே வாங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் மொத்தம் நமக்கு 7 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துடும். மே 26க்கான ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, 7 ஆர்டிபிஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட 6 இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிபிலையும் கேஸ் சினாரியோ எத்தனை இருக்குன்னா 2 கேஸ் சினாரியோ இருக்குது. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ 7 ஆர்டிபிஸ் இன்டூ டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் வந்து 7 × 10 70 கொஷின்ஸ் தான் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் இருக்குது. கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா 7 × 10 7 × 10 இல்லை, 7 × 2 கேஸ் சினாரியோ. இண்டிபெண்டன்ட் எம்சிக்யூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ 14 கேஸ் சினாரியோஸ் இதில் இருக்குது.
Do you understand? ஸோ எத்தனை கேஸ் சினாரியோ இருக்குது? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் எத்தனை கேஸ் சினாரியோ இருக்குது? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் எத்தனை கேஸ் சினாரியோ இருக்குது உங்களுக்கு? மொத்தம் 14 கேஸ் சினாரியோ இருக்குது. 14ங்கிறது இண்டிபெண்டன்ட் கேஸ் சினாரியோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பருக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 3லேருந்து 4 இண்டிபெண்டன்ட் எம்சிக்கு கொடுத்துருக்காங்க. 4 இண்டிபெண்டன்ட் எம்சிக்கு ஒரு கேஸ் சினாரியோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 7, ஸோ அரௌண்ட் 20 வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கேஸ் சினாரியோ இதில் இருக்கும். கேஸ் சினாரியோஸ் இருக்கும். 20 கேசஸ்ன்னு வச்சுக்கோங்க. 20 கேசஸ். எம்டிபியை பொறுத்த வரைக்கும் 3 கேஸ் சினாரியோ கேட்குறாங்க. கரெக்டாக எம்டிபியில் 3 கேஸ் சினாரியோ கேட்குறாங்க. ஸோ எம்டிபியில் how many கேஸ் சினாரியோஸ் யூ ஹேவ்? இங்கே எழுதி வச்சுருந்தோமே. எம்டிபியில் கேஸ் சினாரியோ வந்து 8. ஓகே, 24 கேஸ் சினாரியோஸ். 24 கேசஸ். அதுக்கப்புறம் அந்த கேஸ் சினாரியோ புக்லெட்டில் எத்தனை இருக்குன்னா 50 கேசஸ். இதில் கண்டிப்பாக ஓவர்லாப்பிங் இருக்கும். ஓவர்லாப்பிங்கே நம்ம அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஓவர்லாப்பிங் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணால் 50 + 20 70 94 கேஸ் சினாரியோஸ் இருக்குது. 94 கேசஸை நீங்கள் படிக்கணுமா? ஆமாம், படிக்கணும், வேறு வழியே இல்லை. 94ல் எப்படி தெரிஞ்சு ஒரு 10 to 15 கேஸ் சினாரியோஸ் ஓவர்லாப்பிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக நம்ம வந்து எஃபெக்டிவாக 75 to 80 படித்தா கூட போதும். 75 வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ இந்த கேஸ் சினாரியோஸ் நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் கேஸ் சினாரியோஸை நம்ம வந்து irrespective of whether you are finishing your syllabus or not, day 1லேருந்தே கேஸ் சினாரியோஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் யூ ஹேவ் 94 கேசஸ் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் day 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சிலபஸ். அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் சிலபஸ் ஒன்ஸ் ஒரு தடவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் கடகடன் அப்படின்னா உடனே கோ டு ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட் இயர் மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கு போயிடுங்க. பிகாஸ் அங்கே உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய இருக்குது. கரெக்டாக? ஏன்னா 5 3s are 15. அதில் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. கம்பல்சரியில் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 19 கொஷின்ஸ் இருக்குது. எம்டிபியில் ஒரு பேப்பரில் 19 கொஷின்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். ஆனால் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் சும்மா ஒரு 10 டிஸ்கிரிப்டிவ் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எம்டிபியை முடிக்கிறோம், அப்புறம் ஆர்டிபியை முடிக்கிறோம். எம்டிபியில் ஆர்டிபியில் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் முடிச்சா போதும். கேஸ் சினாரியோஸ் நீங்கள் இதில் சேர்த்து படிச்சிருவீங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் யூ கேன் கீப் இட் அட் லாஸ்ட், கடைசியாக வச்சுக்கலாம். ஸோ பாஸ்ட் இயர் பேப்பரில் ஒரு 5 வருஷத்தோட கொஷின் பேப்பரை அதை எடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட் இயர் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். பிகாஸ் ஒருவேளை நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன், ஒருவேளை நான் Jan 26 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக்கு இந்த பாஸ்ட் இயர் பேப்பர்ஸை பார்க்கணும். புரியுதா? அதனால் ஸ்டெப் நம்பர் 1 சிலபஸ், ஸ்டெப் நம்பர் 2 கேஸ் பேஸ்டு சினாரியோஸ் 94 இருக்குது. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ். மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 160+ டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் 70 கொஷின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இருக்க போது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாஸ்ட் இயர் பேப்பர்ஸை பார்த்துட்டிங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு வந்து லாவில் எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ நான் எப்படி படிக்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு பயம் வரப்போகிறதே கிடையாது. ஓகே, ஸோ we are going to follow this. இதை தான் வந்து நம்மளோட ரொட்டீனில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி சிலபஸ் ஃபினிஷ் பண்ணும்போது டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்காக 2 கேஸ் சினாரியோஸை அன்னன்னைக்கே நான் வந்து டீல் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ என் கூட சேர்ந்து உட்காந்து படிக்கும்போது நீங்கள் கேஸ் சினாரியோஸை அழகாக முடிச்சிருவீங்க. ஓகேவா? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அண்ட் மாடல் டெஸ்ட் பேப்பர் மட்டும் தான் நீங்கள் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் நான் ஃபுல் சிலபஸ் ஒரு கடகடன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் இருக்க 70 கொஷின்ஸ், மாடல் டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய 160 கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கவர் பண்ண போகிறோம் பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? am I making sense? This is what we are going to do for May 2026. இதில் நம்ம எது மிஸ் நீங்களாக உட்காந்து படிக்க வேண்டியது எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான். பாஸ்ட் இயர் பேப்பர் மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஆர்டிபி எம்டிபி கேஸ் பேஸ்டு சினாரியோஸ் எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் டுடே செஷன். ஓகேவா? டன்? புரியுதா?